தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட. வாழை வடைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிச்சிட்டு கோவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கோவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் இப்போ கொஞ்சம் கரை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டாங்க. கொஞ்சம் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சாப்பிட்டு மஞ்சள் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.